அனைவருக்கும் வணக்கம். 3 முடிச்சு சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். அருணாச்சலம் சுந்தரவள்ளிலாம் கிராமத்துலேருந்து வீட்டுக்கு வராங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் வெளியே வந்து நிற்கிறாரு. அப்போ ஒரு சூர்யாவும் நந்தினியும் தேடுறாரு. அதுக்கப்புறமா சுரேகா அவங்க ரூமுக்கு போய் ஃபீல் பண்ணுறாங்க. இவ்வளோ நல்லவங்களா இருக்க நந்தினியும் சூர்யாவையும் நம்ம ரொம்ப தப்பாக நினச்சிட்டோமே, நந்தினி என்னென்னமோ பேசி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம், இந்த தப்பை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜெயிலில் இருக்க ரஞ்சித் மாதங்கிக்கு கால் பண்ணுறாரு. அப்போ ரஞ்சித் கேட்குறாரு, இப்படி எல்லாத்தையும் சொதப்பி வச்சிருக்கே, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கௌஷிக் அனுப்புனா அவனை ஏன் கூடயே ஜெயிலுக்கு அமிச்சிட்டே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு மாதங்கி சொல்கிறாங்க, என் மேலே எந்த தப்பும் இல்லை, கௌஷிக் தான் சொதப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் கௌஷிக் எவ்வளோ அடித்தும் உன் பேரை மட்டும்தான் சொன்னால் என்ன, அவன் மாட்டி விடவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு ரஞ்சித் சொல்கிறாரு, அதெல்லாம் இருக்கட்டும், சுரேகாவை பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மாதங்கி சொல்கிறாங்க, சுரேகா எப்படி போனால் உனக்கு என்ன ரஞ்சித் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரஞ்சித் சொல்கிறாரு, என்றைக்கு இருந்தாலும் சுரேகா தான் என் ஒய்ஃபு, நான் வெளியே வந்ததும் முதல்ல தூக்க பார்த்து சுரேகாவை தான் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் நந்தினியும் சூர்யாவும் வீட்டுக்கு வரதை சுந்தரவள்ளி கிட்ட அருணாச்சலம் போய் சொல்கிறாரு. அதுக்கு சுந்தரவள்ளி சொல்கிறாங்க, யார் இந்த வீட்டில் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுற அதிகாரம் எனக்கு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுரேகாவை நந்தினி கடத்தாமன்னா இருக்கலாம், ஆனால் ஹரிதாவை கொண்டது நந்தினி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அருணாச்சலம் கண்டிப்பாக நந்தினி சூர்யா வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதே சமயத்தில் நந்தினியும் சூர்யாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ சூர்யாவோட ரூமுக்கு சுரேகா போகிறாங்க. அங்கே இருக்க நந்தினிக்கிட்டேயும் சூர்யாக்கிட்டேயும் சுரேகா மன்னிப்பு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நந்தினி அண்ணினும் கூப்பிட்டுட்டாங்க. இதை கேட்ட சூர்யா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காரு. இப்போது நந்தினிக்கும் சூர்யாவுக்கும் அடுத்து யாரால் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி 3 முடிச்சு சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.